12 மோட்சஸ்தானம்ங்கிறதே மீனம் தான். குரு பகவான் தான் அதோடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு கிரகம். அவரு 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமாயிருக்காரு. அவரை பார்த்துக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு. அது 9ஆம் அதிபதியா. நல்ல பேர். எப்ப பாரு நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்ப சரியாகும். மற்றவங்க கிட்ட நல்லது வாங்குவாங்க. மீன ராசி என்பர்கள் எந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? நண்பர்களோட மலைப்பகுதிக்கு வண்டியோட போகக்கூடாது. ஓகே, போனோமா வந்தோமான சைலண்ட் மோட்ல வந்தா ரொம்ப முக்கியம். ஆற்று பகுதி அது நீர் சம்பந்தப்பட்டது, நீர் வீழ்ச்சி சம்பந்தப்பட்டது. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகுது? மீனம் 12ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம 12 மோட்சஸ்தானம்ங்கிறதே மீனம் தான். அப்ப இந்த மீன ராசியிலையும் அது குரு பகவான் தான் அதோடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு கிரகம். அவரு 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமாயிருக்காரு. அப்போ அவரை பார்த்துக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு. அது 9ஆம் அதிபதியா. அவரு ராசிக்கு 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப யோகம் பெற்ற ஒரு அமைப்பு மீன ராசிக்கு. மீன ராசி மனக்கவலை, மன பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவாங்க. இறுக்கம்னு சொல்லுவாங்களா, மன இறுக்கம். அந்த இறுக்கத்துல இருந்து அவங்க விடுபடக்கூடிய ஒரு கால நேரம்னு சொல்லுவாங்க. திடீர் ஆற்றல், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், திடீர்னு அவங்க ஒவ்வொரு விஷயத்த செயல்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படி செயல்படக்கூடிய விஷயத்தை ஜெயமாக்கக்கூடியது இந்த மாதம். அப்ப குருவோடைய எப்பவுமே குரு பார்வையில குரு பயிற்சி ஆயிட்டே தான் இருக்காது. ஆனா உச்சம், ஆட்சி, நீசம் இதை பெறக்கூடிய ஒரு அமைப்புல வரும்போது அந்த இடத்துக்கு அவர் வரணும்னா 12 வருஷம் ஆகும். ஓகே, அப்போ அந்த உச்சம் ஆகிறதுக்கு மேஷத்துல இருந்து எடுத்து அவர் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ அந்த 12 வருஷத்துல இருந்து இப்போ வக்ர பயிற்சியா இருக்கக்கூடிய ஒரு சனி பகவானையும் பார்க்கிறார். அப்ப அங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல சூரிய பகவான். அப்ப சூரியனோட சேர்ந்து ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு உண்டாகும். நிச்சயம் இந்த காலகட்டம் ஆகஸ்ட்ல நல்ல ஒரு வருவாய் இருக்கு, நல்ல பேர். எப்ப பாரு நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்ப சரியாகும். மத்தவங்க கிட்ட நல்லது வாங்குவாங்க. ஓகேவா, அதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவே உச்சமாகி ஒரு யோகம் ஒரு பழைய வண்டி வச்சிருக்காங்க, புது வண்டி மாத்தணும்னு நினைப்பாங்க. அந்த வண்டி பிரச்சனையை கொஞ்சம் தீக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஓகே மேம், சூப்பர். ஸோ மீன ராசி என்பர்கள் எந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆகஸ்ட் மாசம்? நண்பர்களோட மலைப்பகுதிக்கு வண்டியோட போகக்கூடாது. வண்டி 2 பேரு 3 பேரா போகக்கூடாது. 2 பேர் போறது ஓகே, இது 3 ட்ரிபிள்ஸா போகக்கூடாது. மலைப்பகுதியில நம்மளுடைய ஆட்டத்தை அங்க காமிக்க கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, போனோமா வந்தோமான சைலண்ட் மோட்ல வந்தா ரொம்ப முக்கியம். ஆற்று பகுதி அது நீர் சம்பந்தப்பட்டது, நீர் வீழ்ச்சி சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த இடத்துல போய் குளிக்கும் போது கவனமா இருக்கும். ஓகே மேம். ஸோ மீன ராசி என்பவர்கள் ஆகஸ்ட் மாசத்துல எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்? மீனம்னாவே மோட்சம் அப்படின்னா தியானம் செய்யக்கூடியது. இப்ப நம்ம சித்தர்கள் இருப்பாங்க, அவங்க சமாதி அடைஞ்சது இல்ல தியானம் பெற்ற இடம், இந்த மாதிரி ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து போக 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 உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் ஜெயமாயிட்டே இருக்கும். அதுல மேக்சிமம் நீங்க சமாதியான இடத்துக்கு போகாம தியானம் பண்ண இடம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு போறது ரொம்ப ஒரு முக்தி தரும்னு சொல்லுவாங்க. அது திருவண்ணாமலையில நிறைய மடங்கள் இருக்கு. அந்த மடத்துல ஒரு 2 நாள் தங்கிட்டு வந்தா அவங்களுடைய கிரக வலிமை அதிகமாகும். எப்பவுமே திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மடத்துக்கு போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வரும்போது கிரக வலிமை ரொம்ப அதிகமாகும். அதீத ஒரு நன்மைகளை கொடுக்கும். ஓகே மேம், சூப்பர் மேம், சூப்பர். மீனராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஆகஸ்ட் மாச பலனை கொடுத்துட்டீங்க. சூப்பர் மேம். இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புலனா அது வருட கணக்கு கிரகங்கள். மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு
குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஓகே. மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்ல, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருப்போம். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரீ அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? உண்மையா மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயமா ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 டேஸ்ல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யற அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சுன்னு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகுறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26 வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாருன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்ல, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வர்றோம். யாருக்கு அது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.